Hey all, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த ஈஸி மட்டன் புலாவ் இன் ப்ரெஷர் குக்கர் ரெசிபி வந்து நான் இன்ஸ்பயர் ஆனது ஃப்ரம் ஷெஃப் ரன்வீர் பிரார். ஷெஃப் ரன்வீர் பிரார்னு நான் பல வீடியோஸில் முன்னாடி ஹோம்ஸ் அண்ட் ஹால்ஸ்லலாம் சொல்லியிருப்பேன். அவர் யாரும் இல்லைங்க, மிகப்பெரிய ஷெஃப். எக்கச்சக்க ரெசிபிஸ் செஞ்சுருக்காரு. அவருக்கு யூடியூப் சேனலும் இருக்குது, பயங்கரமான ரெசிபி வீடியோஸ்லாம் இருக்குது. போய் செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடணும். அதுக்கு நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸோடைய வேரியண்ட் டிபார்ன்ற இந்த அரிசியை எடுத்து 2.25 கப் அளவு, ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 3 கப்ஸ், இந்த கப்புடைய சைஸ், இது என்னுடைய ரைஸ் குக்கரில் வந்த கப்பு. இதுக்கு வந்து நான் 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து நல்லா நீட்டாக இருக்கும். சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அருமையாக ஈஸிலி குக்டு, அதாவது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் குக்கரில் அவிக்க வேண்டாம். அண்ட் இதை நான் நல்லா கழுவி இதோ ஒரு பவுலில் ஊற வச்சு இதை தனியாக வச்சிடலாம். இது ஸ்டெப் நம்பர் 1. இப்போது ஸ்டெப் நம்பர் 2க்கு போகலாம். மட்டனை வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இது கூட என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலான்றதை சொல்கிறேன். 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், ஒரு ஆனியன், அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 2 காஞ்ச மிளகாய் அண்ட் 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் அப்படியே வந்து, அண்ட் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே வந்து இந்த கழுவி வச்சுருக்கிற மட்டனோட போட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றணும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். பிகாஸ் அகேன் பாஸ்மதி அரிசி அப்படின்றதுனால, சூடு ஹீட்டுன்றதுனால நல்லெண்ணெய் போட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமே வயிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சிலருக்கு பச்சரிசி ஒத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நான் என் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை மேரினேட் பண்ணணும். இதை மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். சைட் பை சைட் ஸ்டெப் 3. இதை வந்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நான் 1 கப் தயிர் எடுக்கணும். பட் ஆனால் நான் 2 ஃபுல் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு நிறையா அளவு கர்டு இல்லை அன்றைக்கி. ஸோ அதனால் 2 ஸ்பூன்ஸ், இந்த ஸ்பூன் அளவுக்கு கர்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், அதாவது சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் 1 ஸ்பூன், அண்ட் கொஞ்சம் புதினா இலை போடலாம். என்கிட்ட புதினா இலை இல்லைன்றனால கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம குக்கர் எடுத்து, குக்கரில் வந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ, ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டன் கறியில் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். ஸோ அதனால் கீ வந்து நான் 1 ஸ்பூன் ப்ளஸ் இன்னொரு ஸ்பூன், 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆவின் கீ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை போட்டுட்டு இதில் நம்ம போட போகிற ஸ்பைசஸ், பிரியாணிக்கெலாம் போகிற மாதிரி அவ்வளோ ஸ்பைசஸ்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 பட்டை, 10லேருந்து 12 கருப்பு மிளகு, பெப்பர்கார்ன்ஸ், அது ப்ளஸ் 1லேருந்து 2 ஏலக்காய், இது மட்டும்தான் போட போகிறோம். அதை நல்லா நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை அது கூட போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டுறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிண்டிட்டு நம்ம அந்த ஸ்டெப் 3 செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணணும். இதனோட ஸ்பைசஸ் மட்டும் என்னென்ற டீட்டெயில்ஸை மறுபடியும் நான் இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் 1, 2, 3 நம்ம தனித்தனியாக செஞ்சோம். இப்போ ஸ்டெப் 2 and 3 நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஸ்டெப் 1 தான் பாக்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட் இஸ் டைம் டு ஆட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நம்ம வந்து அந்த கறிக்கு வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹியர் அண்ட் தேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்பைசஸோ காரமோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூட வச்சு நல்லா கறியை வேக வச்சாச்சு. கறி வந்து 80% தான் வேகணும். ஏன்னா நான் திருப்பியும் வந்து சாப்பாடு அரிசி குக் ஆகிறப்பவும் கறி சேர்ந்து வேகும். ஸோ அதனால் 80% தான் நீங்கள் குக் பண்ணணும். கறி வெந்ததுனால அது கூட அந்த மட்டனோட சாறு, அந்த ப்ராத்தெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே நல்லா திக்காகிடும். ஸோ இப்போ ஊற வச்சுருந்த இந்த அரிசியை அதோட போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். இந்த ஸ்டெப்பில் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். பிகாஸ் அரிசிக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தேவைப்படுமேன்னு. அரிசி போடும்போது உங்களுக்கு சப்போஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி, அந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இது கூட இன்னொரு ஸ்பூன் ஆஃப் 1லேருந்து 2 ஸ்பூன் ஆஃப் வதக்கின வெங்காயம் ப்ளஸ் கொத்தமல்லி இலை இல்லைனா புதினா இலையும் சேர்த்து போட்டு நல்லா மேலே அந்த மிக்சிங் பண்ணி விட்டுட்டு ஒரு லேயர் மாதிரி மேலே போட்டுட்டு நீங்கள் பக்காவாக குக்கரை மூடி
விசில் விட்டுட்டு நான் 3 கப்பு அரிசி போட்டதுனால நான் 2 to 3 விசில்ஸ் தான் விட்டு திறந்து பார்த்தீங்கன்னா வாவ், என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமேட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ் தெரியுமா? சான்ஸே இல்லை. இந்த அரோமாக்காகவே இந்த சாப்பாடை சாப்பிட்லாங்க. அவ்வளோ வாசனை. அதுவும் இதில் கொத்தமல்லி இலைக்கு பதில் புதினா இலை போட்டிங்கன்னா இன்னும் அடுத்த லெவலில் இருக்கும் இதனுடைய வாசனைங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த சாப்பாடை கிளறி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு அரிசி பருக்கையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கறி நான் ஏற்கனவே 80% தான் குக் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இப்போ மீதி 20% இந்த அரிசியோடு சேர்ந்து வெந்திருக்கனால சூப்பராக இருந்தது. அண்ட் இட்ஸ் டைம் டு சர்வ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம பிரியாணியில் போடுற மாதிரி நிறைய தக்காளி, அந்த ஸ்பைசஸ், இந்த ஸ்பைசஸ், அந்த பவுடர், இந்த பவுடர், கலர் பவுடர், எலுமிச்சை சாறு, இது எல்லா ஸ்டெப்ஸும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். பட் ப்ரெஷர் குக்கர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றதை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிக்சர்ஸ் இருந்தேன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா ஹேண்டில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.